This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. திருமிகு லட்சுமி, நீங்க இந்த எலெக்ஷன்ஸ்க்காக உங்களுடைய களப்பணி ரொம்ப எக்ஸ்டென்சிவா நீங்க பண்ணிருப்பீங்க. அதுல நீங்க பார்த்திருந்திருப்பீங்க, கட்சிகளே பெரிய அளவுல செலவு பண்ணவோ களப்பணிக்காக செலவு பண்ண தயாரா இல்லை அப்படின்றது ஒரு பார்வை. கட்சிகளே அப்படி சுணக்கமா தான் இருந்திருக்கா? நம்ம இதை கட்சிகளினுடைய களப்பணி அப்படின்றதோட சுருக்கிடக்கூடாது. இது நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஓட்டர் டர்ன் அவுட் எப்போதும் 70க்கு மேலே இருந்த ஓட்டர் டர்ன் அவுட், அதாவது கடந்த 3-4 தேர்தல்களாக 70, 71, 72 அந்த அளவில் 73% வரைக்கும் இருந்த ஓட்டர் டர்ன் அவுட் இந்த முறை குறைஞ்சிருக்கு. அப்படின்றதுக்கு கட்சிகள் வெளியில் போகலை, அவங்க ஒர்க் பண்ணல, இல்லை மக்களை நேரடியாக சந்திக்கலை. இது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் இதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு. முதல்ல எலெக்ஷன் கமிஷனை நம்ம முதல்ல கேள்வி கேட்டே ஆகணும். நீங்கள் இண்டிபெண்ட் பாடின்னு சொல்கிறீங்க. ஆமாம், இண்டிபெண்ட் பாடி தான். ஆனால் இந்த கடந்த 3-4 மாதங்களாக தேர்தல் ஆணையத்திலிருந்து ஆணையர்கள் விலகியதும் சரி, அல்லது அதில் இருந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான் பார்க்கணும். முதல்ல ஏன் தமிழ்நாடு இன்னும், அதாவது ஒரு 102 தொகுதிகள் மட்டும், இந்த 102 தொகுதிகள் இந்தியா முழுக்க எல்லா தொகுதிகளுமே பெரும்பாலும் ரூரல், அதாவது தமிழ்நாடு தவிர மற்ற இடங்களில், மற்ற மாநிலங்களில் இருந்த தொகுதிகள் எல்லாம் பெரும்பாலும் ரூரல் மைனாரிட்டிஸ் அதிகமாக இருக்கக்கூடிய கான்ஸ்டிடுவன்சிஸ். ஸோ அதிருப்தி மக்களுக்கு, அதை மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய மனநிலையில் இருக்கிறது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஃபேஸில் முடிச்சாச்சு. அப்போது இது முதல்ல வெள்ளிக்கிழமை சூஸ் பண்ணது மிகப்பெரிய தவறு. ஒரு லாங் வீக்கெண்ட் வருது, இது மிகப்பெரிய தவறு. இரண்டாவது நீங்கள் ரயில்களில் எல்லாம் பார்த்துருப்பீங்க, வெளியூருக்கு போகிறது எவ்வளோ பெரிய சிக்கலாக இருந்தது. வாக்களிக்க போகிறவங்களுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியை எந்த அரசாங்கமும், நான் மத்திய அரசாங்கத்தையும் குறை சொல்லுவேன், மாநில அரசாங்கத்தையும் குறை சொல்வேன். ஏன்னா ரயில்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் வருது. அப்போது ரயிலில் நம்ம வந்தே பாரத் பேசலாம், தேஜாஸ் எக்ஸ்பிரஸ் பேசலாம், நாங்கள் அதிவேக ரயில்கள் எல்லாம் விட்டுருக்கோம்னு சொல்லலாம். ஆனால் எப்போ தேவையோ அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி அடிஷ்னலான கோச்சஸோ இல்லை அடிஷ்னலான டிக்கெட்ஸோ நம்மளால் எடுக்க முடியல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வருத்தம். அடுத்தது, நேற்று ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நேற்று கோயம்புத்தூர்லேருந்து தென் மாவட்டங்களுக்கு போகணும்னு நினைச்சவங்க நேற்று போராட்டம் நடத்தினாங்க. அங்கே எலெக்ஷன் காலையில் அங்கேருந்து புறப்பட்டு மதியம் அங்கே ஊர்களுக்கு போய் வாக்களிக்கணும்னு நினைச்சவங்க எல்லாருமே போராட்டம் நடத்தினாங்க. கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்டவர்கள் அந்த போராட்டத்தில் இருந்தாங்க. அப்போ மக்களுக்கான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸை 2 அரசாங்கங்களும், மத்திய அரசாங்கமும் சரி மாநில அரசாங்கமும் சரி சரிவர செய்து கொடுக்கல. இது ஒன்று. இன்னொன்று நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லா இடங்கள்லையும் வாக்காளர்கள் அவங்களுக்கு கட்சிகள் போய் சேரலை, இல்லை வழக்கமாக அந்த கேஷ் ஃபார் ஓட்ஸ்க்கான டிஸ்ட்ரிபியூஷன், கேஷ் ஃபார் ஓட்ஸ் பெரிய அளவில் இல்லை, அதனால இந்த முறை வாக்களிக்க போகலை அப்படின்னு. அப்படி இதை ரொம்ப சிறுமைப்படுத்திடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரல் ரோல்ஸை பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஆனால் பழைய கன்வென்ஷனல் மெத்தடாலஜிஸ் எங்கேயுமே கிடையாது. முன்ன நேரடியாக சரிபார்ப்பு நடக்கும். இப்போ அந்த நேரடி சரிபார்ப்பு, வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடியவங்க இப்போ இடம்பெயர்ந்து மாறி போயிட்டாங்க அப்படின்னாலோ, இல்லை வாக்காளர் அந்த பகுதியில் அவங்க இல்லை, அவங்க மறைஞ்சிட்டாங்க, இல்லை வேறு அடிஷ்னல் ஓட்டர்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் யாராவது வராங்க அப்படின்னா, அந்த நேரடியாக போய் சரிபார்க்கிறதோ இல்லை நேரடியாக இன்க்ளூட் பண்ணுறதோ இல்லை டிலீட் பண்ணுறதோ நடக்கிறது கிடையாது. நம்ம இப்போ என்ன நடக்குதுன்னா, பெரும்பாலும் ஆதாரோட நம்ம லிங்க் பண்ணி ஆதார் லிங்க்ல வரக்கூடியதை மட்டுமே எலெக்ஷன் கமிஷன். நான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது இப்ப நீங்க சொல்ல வரதுல இருந்து மத்திய அரசு, மாநில அரசு, எலெக்ஷன் கமிஷன் 3 பேருக்கு மேலுமே நீங்க சார்ஜ் வைக்கிறீங்க. எல்லாருமே சுணக்கமா இருந்திருக்காங்க அப்படிதான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன். நான் முடிச்சிடுறேன். அந்த ஆதார் டேட்டாவை மட்டும்தான் லிங்க் பண்றாங்க. அப்ப ஆதார் டேட்டா லிங்க் பண்ணும்போது பெரும்பாலான ரோல்ஸ் அதே மாதிரி, அதாவது எலக்ட்ரல் ரோல் பழைய முறை என்ன இருந்ததோ, ஏற்கனவே இருந்தது அதே லிஸ்ட் கம்ப்ளீட்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. இங்கே சென்னையிலேயே நிறைய இடங்களில் வாக்காளர் பட்டியலில் பேர் இல்லாமல் இதுக்கு முந்தின தேர்தலில் அதே இடத்துல அதே பூத்தில் ஓட்டு போட்டிருப்பாங்க. எனக்கு கூட நேற்று காலையில் போய் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆச்சு என்னுடைய இதை ரோலில் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏன்னா அவங்க கிட்ட ஒரு புக்கு மட்டும்தான் இருக்கு. என்னுடைய பகுதிக்கு 2 புத்தகம் இருக்கணும். பார்ட் 1, பார்ட் 2 இருக்கும். 2வது பார்ட் 2ல இருக்க புத்தகத்துல தான் என்னுடைய பேர் இருக்கணும். முதல் புத்தகம் மட்டும்தான் அவங்க கிட்ட இருக்கு. அவங்க
அங்கே இருக்க போலிங் பூத்தில் இருக்கவங்க என்ன சொல்லிட்டாங்க, இல்லை அவங்க பேர் இல்லை, நீங்கள் ஓட்டு போட முடியாது, உங்களுக்கு பூத் ஸ்லிப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகு அந்த ஆப்பில் தேடணும், யாரோட பேரெல்லாம் இல்லையோ ஆப்பில் தேடுங்க, நீங்களே தேடி கண்டுபிடிங்க. இப்போ உங்களுக்கும் எனக்கும் நம்மளால தேட முடியும், நம்ம ஃபோன் எடுத்துகிட்டு போயிருப்போம், இல்லை வீட்டுக்கு வந்து கூட திரும்பவும் ஃபோன்லேயோ இல்லை சிஸ்டம்லேயோ தேடி கண்டுபிடிச்சி நம்பர் எடுத்து நம்ம என்ன பார்ட் நம்பர் என்ன பூத் நம்பர் என்ன எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு போய் நம்ம போடலாம். இது மாதிரி இல்லாதவங்க என்ன செய்யறாங்க, எதனால இந்த குளறுபடின்னு நான் கேட்கிறேன். அதுதான் அது எலெக்ஷன் கமிஷனை தான் சார்ஜ் பண்ணணும், வேற யாரையுமே நீங்க சார்ஜ் பண்ண முடியாது. அவசர கதியில நீங்க டேட்டா அனௌன்ஸ் பண்ணிட்டு ஒரு கிட்டத்தட்ட அனௌன்ஸ்மெண்ட்ல இருந்து இன்னைக்கு எவ்வளவு சீக்கிரம் போல்ஸ் முடிச்சிட்டாங்க பாருங்க. நான் புரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன், ஃபர்ஸ்ட் ஃபேஸா எலெக்ஷன் வச்சிருக்காங்க இந்த தொகுதிகளுக்கு ஏற்கனவே பப்ளிஷ் பண்ணாங்க இல்லன்னு நான் சொல்றேன். நான் என்னோட புரிதலுக்காக கேக்குறேன், வீக்கெண்ட்ல வச்சிருக்க கூடாது, ஃப்ரைடே இந்த மாதிரி டிராவல் இஷ்யூஸ் இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணாங்க அப்படின்னு சொல்றீங்களா? இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் எலெக்ஷன் இதெல்லாம் தவிர்த்திருக்க கூடாது அப்படின்னு இல்ல, அதாவது இதெல்லாமே தவிர்த்திருக்க கூடியவை. நான் முதல்ல உங்களுக்கு ஏற்கனவே நான் குற்றச்சாட்டா சொல்லல, அதிருப்தி எதிராக வாக்களிக்கக்கூடிய மாநிலமாக இருக்கட்டும் இல்லை தொகுதிகளாக இருக்கட்டும் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஃபேஸில் முடிச்சுட்டாங்கன்னு நான் சொன்னேன். அதை நீங்கள் உங்களுடைய புரிதலுக்கே நான் விட்டுறேன், நீங்கள் எப்படி வேணுமோ அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அதில் நேரடியாகவே அதுக்கு அர்த்தம் வந்துடுது. அது நீங்கள் அதுக்கு நிறைய கண்ணுக்கு அது மூக்கெல்லாம் வைக்க வேண்டாம், அது நேரடியான அர்த்தமே வந்துடுது. இன்னொன்று பெரிய பிரச்சனை என்னன்னா, ஓட்டர் லிஸ்ட் அந்த கன்வென்ஷனல் மெத்தடாலஜியில் இப்போ நம்ம வெரிஃபை பண்ணுறது கிடையாது, ஆதாரோட லிங்க் பண்ணுறதுனால யார் ஆதாரை லிங்க் பண்ணியிருக்காங்களோ இல்லை ஆதார் வெரிஃபிகேஷனில் வரும்போது அதோட சேர்ந்து வரக்கூடிய ஓட்டர் ஐடியை மட்டும் ரோலில் நம்ம இருக்கிறத பார்த்துக்கிறோம். இன்னொரு பெரிய சிக்கல் என்னன்னா, எல்லா கட்சிகளுமே டேட்டா எடுப்பாங்க. தேர்தல் அப்படின்னா 6-7 மாதங்களுக்கு முன்பாகவே எல்லா கட்சிகளும் டேட்டா எடுத்திருப்பாங்க. அவங்களுக்கு வார்டு வைஸ் யாரு எந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க யாருக்கு வாக்களிப்பாங்க அப்படின்றது அவங்களுக்கு முழுமையாக தெரியும். ஆனா இந்த தேர்தலில் எல்லா கட்சிகளுக்குமே அந்த ஒரு மந்தம் இருந்ததுன்னு நான் சொல்றேன். நேற்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் நேற்றைக்கு சொல்றார், கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்காளர்கள் பட்டியல்ல இல்ல. அப்ப பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணாங்க? 1 லட்சம் வாக்காளர்கள் காணாம போனது நேத்து தான் தெரிஞ்சுதா? தேர்தல் அப்படின்ற போது அடுத்து 2024 மக்களவை தேர்தல் வரப்போகுது அப்படின்னு 2023லயே தெரியும். இப்போ கட்சிகள் அந்த எலக்ட்ரல் ரோல்ல இல்லாதவங்க இருக்கிறவங்க பார்த்து ஆட் பண்ணணும் இல்ல டிலீட் பண்ணணும், அது மாதிரியான வேலைகளை எல்லாருமே செய்திருக்கணுமா இல்லையா? ஏன் இல்லை அப்படின்ற கேள்வி வருது இல்ல. அதனால ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம குற்றம் சாட்ட முடியாது. இன்னொன்று வழக்கமா அதிருப்தி அப்படின்னு இருந்ததுன்னா, 2 அரசுகள் மீதும் அதிருப்தி இருந்ததுன்னா ஓட்டர் டர்ன் அவுட் அதிகமா இருக்கும் யூசுவலா. அது ஒரு ஏசியமான காரணம் தான், நம்ம வழக்கமா இது பேசுறது தான். ஆனா அது மட்டுமே முடிவு பண்ணிட முடியாது. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.